இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. அந்த கிருமி வந்து கடிச்சதுல எல்லாரும் பதட்டமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுல இருந்து அந்த பக்கெட்ல தூக்கி எல்லாத்தையும் போட்டு அதை எதுவுமே நடு வீட்டில் வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருல. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியரா தெரியுது. கண்டிப்பா வியானாவோட அந்த பக்கெட் மேட்டர் அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ வியானாக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் நடந்த அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல, அதில் இவங்க ஒரு பக்கம் அழுவ அவங்க ஒரு பக்கம் அழுவ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிராமா கிரியேட் ஆச்சுல, அதை வந்து பயங்கரமா எலாபரேட்டா வந்து டிஸ்கஸ் பண்ண போறாரு அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இங்க சொல்லி ஆகணுங்க. விஜய் சேதுபதி சார் கேட்டுருவோமான்னு கேட்குறீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா மானங்கட்ட கேள்வி கேட்டு விடுங்க, சும்மா ஆத்திட்டு போயிடாதீங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்கும். ரோஸ்ட் மஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பண்ணி விடுங்க. கண்டென்ட் இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சம், கண்டென்ட் கொட்டி கிடக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா எந்த பிரச்சனை எடுத்து பேசுறது அப்படின்ற மாதிரி அவரே கன்ஃபியூஸ் ஆவார். ஏன்னா ஒரே வார்த்தையில் என்னடா இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வாரம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. நீங்க பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வச்சு பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோல அவர் கொடுக்குற டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கிருமி வந்து ஒவ்வொருத்தையா கடிச்சுதான் என்னன்னு தெரியல, எல்லாருமே பதட்டமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல. அது மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அந்த செயினை வந்து கொள்ளடிக்கிறது, அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட். அந்த கண்டென்ட்டை வந்து அதாவது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா திருடுறது மட்டும்தான் அங்கே கண்டென்ட். அது திருடுற வேலையை பார்க்கறத விட்டு மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்களே, அதுதான் பார்த்தீங்கன்னா அது வந்து பதட்டப்படுறது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாரு. ஸோ இதில் அடிச்சுக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட் டீம் இருக்காங்களே, அதாவது இந்த மாடர்ன் டீம் நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக கேம் விளையாட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டீமுக்கே ஓவராலாக ரோஸ்ட் இருக்கு. இதில் வந்து நம்ம கானா வினோத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது, கமுர்தினை மட்டும் குறை சொல்ல முடியாது. பின்னாடி இருந்து ஏத்தி விட்டாங்களே வியானா, விஜய் பார்வதி, இவங்களையும் தான் குறை சொல்லணும். இவங்க கானா வினோத்தும் கமுர்தினும் ஆக்ஷன்ல இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊதந்து யாரு, இந்த வியானாவும் விஜய் பார்வதியும். நம்ம அதை வந்து விட்டுடுறோம். அதாவது அங்க சண்டை போட்டவங்களை மட்டும் பார்க்குறோம், பின்னாடி இருந்து ஏற்றி விட்டவங்களை நம்ம பார்க்கறதே இல்லை. பார்வதிலாம் அப்படிதான் பண்ணாங்க. இல்லை நம்ம கொள்ளடிச்சே ஆகணும், இப்பயே அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்வதி, இன்னொரு பக்கம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எடுத்துட்டு வரேன் பெட்ஷீட் நான் எடுத்துட்டு வரேன், நான் பிடிக்கவா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்த பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுத்ததே அந்த வியானா தான். சைலண்டாக உட்காந்துன்னு அந்த பொய்யான வேலைகளை பார்க்கறது இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கொளுத்தி போடுற வேலையும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி சார் ஒரு 2 அடி சேர்த்து வியானாக்கு ஒரு அடி அடிச்சிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அந்த பொய்யானா வந்து எப்போ பார்த்தாலும் பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொஞ்சம் கவனிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த விக்கல்ஸ் விக்கிற மேட்டர் இருக்குல்ல, இது நான் சொன்ன மாதிரி பெரிய டிஸ்கஷனாக வரப்போகுதுங்க. ஏன்னா விக்கல்ஸ் வந்து அழுது ஒரு மாதிரி பெருசாக கிரியேட் பண்ண அந்த பக்கெட் மேட்டரை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கு இதில் பயங்கரமான ரோஸ்ட் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. என்ன ப்ரோ வியானாக்கு என்ன ப்ரோ அதில் ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தப்பே அங்கே வியானா மேல் தான். அதாவது இந்த பக்கெட்டு அதாவது இந்த பக்கெட்டில் இருக்க அந்த துணி வந்து எந்துன்னு தெரிஞ்சுதான் எத்தனை நடு வீட்டில் வச்சிங்களா அப்படின்ற கேட்ட கேள்வி தப்பு. அது வியானாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது நம்மளும் அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து ஆப்போசிட்லேருந்து ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது, இந்த மாதிரி கையை விட்டு பார்த்தாரா விக்ரம் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி. ஆப்போசிட்லேருந்து அது சுபிக்ஷா தான் அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணது நான் நினைக்கிறேன், ஐ கெஸ். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது ஆப்போசிட்லேருந்து யாரோ ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கமெண்ட் பாஸ் பண்ணவங்க மேல நீங்க சண்டைக்கு போவீங்களா? சும்மா இருக்க விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட வந்து ஏன் நீங்க கேட்கல அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போவீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ வியானா இந்த ஒரு மேட்டரே போதும் உன்னை போட்டு கும்முன்னு கும்முறதுக்கு. நீ வந்து சம்பந்தமே இல்லாம உனக்கு விக்ரம் அடிக்கணும்னா சரியான நேத்து வியானா எடுத்துட்டு வந்த பாயிண்ட் வந்து சம பாயிண்ட். விக்கல்ஸ் விக்ரம் வார்த்தையை விட்டா மட்டும் பெரிய இஷ்யூவா மாற மாட்டுது, சண்டையா மாற மாட்டுது அப்படின்றாங்களே, அது சம பாயிண்ட். அந்த பாயிண்ட்லயே நிக்கிறத விட்டுட்டு திருப்பி அந்த பக்கெட் மேட்டருக்கு போயிட்டு அந்த பக்கெட் மேட்டர் எடுத்து பேசவும் பாத்தீங்கன்னா விக்கல்ஸும் இதுதான்டா சான்ஸ், நான் அடிக்கிறேன்டா டிராமா, நீ அழுவுறியா வியானா வந்து பேசும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நீ அழுவுறியா? ஓகே, நீ எப்படி அழுவுறனா அப்போ உன்னை விட அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க நானே, இப்போ நான் பண்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னு ஒட்டுமொத்த வீடியோ அதிர்ந்துருச்சு. விக்கல்ஸ் அழுவாதீங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அதை பார்க்கும்போது என்னடா சரி ஓகே, அவர் அழுவுறதை பார்க்கும்போது ரொம்ப நேரம் போகும் போல இதுன்னு பார்த்தா அந்த டைலாக் பேசி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிட்டாப்ல. விக்கல்ஸ் என்னடா இப்படி பர்ஃபார்ம் பண்ற, நடிப்பு அரக்கன்ற ஒரு அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கோ போயிட்டு இருந்ததுல, இப்போ கரண்டா அந்த அவார்டு யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் கிட்ட தான் இருக்கு. என்ன பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ அவர் எமோஷனலா அழுதுட்டார் ப்ரோ, என்ன ப்ரோ அதெல்லாம் போய் கிண்டல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனால் அவர் மேலே யாரும் அங்கே கம்ப்ளைண்ட்டே வைக்கலைங்க. ஆக்சுவலாக நீ கையை விட்டு பார்த்தியா விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வியானா கேட்டிருந்து அதுக்கு விக்கல்ஸ் இது ரியாக்ட் பண்ணியிருந்தா யாருக்குமே சந்தேகம் வந்திருக்காது. ஏன்னா என்னடா இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வியானா வச்சிச்சு, இந்த பொய்யானா வச்சிச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு குற்றச்சாட்டு, அந்த ஒரு கேள்விக்கு வந்து அவர் அழும்போது ஒரு மாதிரி ஒத்துக்கு தோணும். ஆனால் இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர்கிட்ட அவர் மேலே அப்படி குற்றச்சாட்டே வரல, நீ பக்கெட்டு கொண்டு வந்து வச்சல அது எந்தான்னு கேட்டு வச்சேன், அது தப்புன்னு வியானா ஒத்துக்குச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பர்ஃபார்மன்ஸ் ஓவர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி ஊருக்கே தெரிஞ்சு
போச்சு. அதனால தான் ஊடு கட்டி விக்ரம கலாய்க்கிறாங்க. ஆக்சுவலா விக்கல்ஸ் காமெடியன் சொல்லிட்டு காமெடி பண்ணதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ சீரியஸா ஒன்று பண்ணார்ல, இதுதான் பக்காவா காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு சாட்டர்டே எபிசோட சும்மா சாணி தட்டுற மாதிரி சும்மா தட்டிட்டு போகாம நல்லா ஃபயரா வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க கானா வினோத்துக்கும் கமருதீனுக்கும் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கும் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ப்ரோமோ கண்டென்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் இதையும் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்ல காமிக்கிறாங்க. டக்குன்னு கானா வினோத்தும் பிரஜனும் சண்டை போடுறாங்கல்ல. ஸோ அதாவது எகிரிட்டே போனாங்களே, உட்காரு அப்படின்ற மாதிரி. டேய் உட்காருங்கண்ணா, 2 பேரும் உட்காருங்கடா, அதுக்கு எதுக்கு உட்காருன்னு அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னொரு சைடில் கமருதீன் ஒரு விளையாட்டை எப்படி விளையாடணும்னு தெரியாம யாரு கீ கொடுத்தாலும் போய் எகிரிட்டு போயிடுறது. இங்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுக்குறாங்க, டே கமு போ எடுடா அப்படின்ற மாதிரி. இப்போ போகிறேன் பாரு, இப்போ என்ன சொல்லுவார், பேபி இப்போ போகிறேன் பாரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சிக்கிட்டு போனார். போய் அதை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம். ஸோ எவ்வளோ ஆட்டம் ஆனீங்க இருக்குடி உங்களுக்குலாம். அதே மாதிரி முக்கியமாக விஜய் சேதுபதி சார் இதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணியே ஆகணும். இந்த பார்வதி கமருதீனும் ஒரு கண்டென்ட் ஒன்று பண்றாங்கல்ல மிட் நைட்ல, அதை தயவு செஞ்சு கலாய்க்கிற மாதிரியாவது அட்ரஸ் பண்ணுங்க. ஏன்னா டைரக்டா அட்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அது கண்டராவியான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் இன்டைரக்டா நீங்க எப்பவுமே சர்க்காசமா கலாய்ப்பீங்களே, அந்த மாதிரி கொஞ்சம் கலாச்சா கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா நைட்ல உட்காந்து கமருதீன் வந்து மோபம் பிடிக்கிறாரு. அந்த இமேஜஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கமருதீன் எங்க மோபம் பிடிச்சாருன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்றாங்கல்ல, அது வந்து சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து சில பேர் முட்டு கொடுக்குறாங்க. இல்ல ப்ரோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து டாஸ்க்ல எப்படி அந்த செயினை கொள்ளடிக்கலாம்னு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயோ அப்படின்னா நானும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் லைவ் பார்த்தேன், அவங்க டாஸ்க்கை டிஸ்கஸ் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு மாதிரி மசாஜ் பண்ணிக்கின்னு அம்மியா அரைச்சிக்கின்னு ஏதோ புருஷன் முன்னாடி மாதிரி அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. டாஸ்கில் என் புருஷன் அப்படின்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு உண்மையிலே புருஷன் முன்னாடியே உள்ள வாழ்றது. ஸோ இதை பத்தி யாராவது கமெண்ட் பண்ணிட்டா ஒன்னே கோவம் பொத்துக்கிட்டு வருது. எஃப்ஜே மேல நம்மளுக்கு 1008 விமர்சனம் இருக்குது. அவன் சொல்றான்ல, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் நீ இருக்கு அப்படின்ற மாதிரி கமருதீனை. ஸோ அது கேட்கும் போது பார்த்தீங்கன்னா பார்வதி கொந்தளிக்கிறாங்க, எதுக்கு என்ன இழுக்கிற நீ ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்க்கில் அவ கூட தாண்டா இருந்த அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கமெண்ட் பாஸ் பண்ணால் அதுக்கு பார்வதி அந்தளவுக்கு கொந்தளிச்சாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் என்ன தப்பு, அவன் மட்டும் இல்லை வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த பேரும் கேட்கணும். நீங்கள் ஒரு மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணுவீங்களா நாள் ஃபுல்லாக, அதை பார்த்துக்கிட்டு ஓகே நாங்கள் அதை கண்டுக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இந்த வீட்டில் ப்ரைவேட்டு பர்சனல்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, இங்கே பர்சனல் விஷயம்னு ஒரு இலவும் கிடையாது. அதாவது உங்கள் வீட்டை பற்றி, உங்களோட ஒரிஜினல் வீட்டை பற்றி பேசினா அது பர்சனல், கரெக்டாக? அதே மாதிரி உங்களோட எப்படி சொல்றது, உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எடுத்து அதை எடுத்து இந்த ஷோல பேசினா அது பர்சனல். ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீ ஒன்று பண்ணிட்டு இருக்க, அதை நான் பேசும்போது அது பர்சனலாவே ஆகாது. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி முதல்ல விஜய் சேதுபதி கொடுக்கணும். நீங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன அழிச்சாட்டியம் பண்ணாலும் அதை பத்தி கமெண்ட் பண்றதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னு தோணுது. எனிவேஸ் விஜய் சேதுபதி இதையும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி விட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த முதல் ப்ரோமோ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசா வந்து பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்குற மாதிரி இந்த ப்ரோமோ இல்லை. ஆனால் செகண்ட் ப்ரோமோ வெறித்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன மாதிரி சம்பவம் வந்து விஜய் சேதுபதி பண்ண போறாரு. வியானாக்கு இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அது மட்டும் தெரியுது, வியானா டாபிக் வந்து பெரிய டாப்பிக்காக மாறப்போகுது அப்படின்றது மட்டும் கிளியராக தெரியுது. பார்க்கலாம் பொய்யானா எப்படி சமாளிக்கிறாங்க. அதாவது சில இடத்துல வந்து வியானா துண்டா மாட்டிக்கிட்டாங்க. கேப்டனை கேட்க வேண்டிய கேள்வி விக்கல் செப்ப கேட்டு அவங்கள அடிக்கணும்னு நினச்சாங்களோ, அப்போ விஜய் சேதுபதி ஒரே கேள்வி தான் கேட்பாரு, ஏமா தலையை தானே நீ அந்த கேள்வி வைக்கணும், தலை தானே தூக்கி வந்து வைக்க சொன்னாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாருன்னா வியானாக்கு வந்து பதிலே இருக்காது. அங்கே அப்பாவி மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு சார் அப்படின்ற மாதிரி ஒரு கிரிஞ்சி ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு நானும் அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். எனிவேஸ் பார்க்கலாம் வியானா இது எப்படி சப்ப கட்டி சமாளிக்க. ஏன்னா ரொம்ப எப்படி சொல்றது, இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ஆனால் நீங்கள் வந்து என்ன பேசுறீங்கிறதுல மேட்டர் இல்லை, உங்களுக்கு மேலே தப்பே இருந்தாலும் அது எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்தா நீங்கள் யாருன்றது தெரியும். பார்வதி பார்த்துருக்கீங்களே, எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி அப்படி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சமாளிப்பாங்க. அது மானங்கிட்ட கேள்வி கேட்டாலும் சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பார்க்கும்போது ஏமா யாருமா நீ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஒரு தனி டேலண்ட்டு. பார்க்கலாம் வியானா இன்னைக்கு எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.